Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer or Madhivanan, sharing this video lesson with you. This video is the 11th video, 11வது video of our Tamil English Dictionary. தமிழ் ஆங்கில அகராதியின் 11வது வீடியோவாகும் இது. In this video we are going to see 8 words that begin with the two letters a, ir, ar என்ற இரண்டு எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் 8 சொற்களை நாம் பார்க்க போகிறோம். Please come, let us start the practice. Ar. Word 1. அர்ச்சகர். இது ஒரு பெயர் சொல். அர்ச்சகர். ஆங்கில வார்த்தை priest. P-R-I-E-S-T. priest. கோவில் பூசாரி. கடவுளுக்கு பூஜை செய்பவர். அர்ச்சகர். Number 2. அர்ச்சனை. அந்த அர்ச்சகர் செய்யும் அந்த வேலை அர்ச்சனை. இது ஒரு பெயர் சொல். ஆங்கிலத்தில் worship. W-O-R. worship. S-H-I-P. இது ஒரு நவுனு. கடவுளை வழிபடுதல். இன்னொரு அர்த்தம் மந்திரம் ஓதி பூஜை செய்தல். அர்ச்சனை worship. கடவுளை வழிபடுதல், மந்திரம் ஓதி பூஜை செய்தல். வேர்டு நம்பர் 3. அர்த்தம். அர்த்தம் என்பது ஒரு பெயர் சொல். ஆங்கிலத்தில் மீனிங், நவுன். அர்த்தம் என்பது ஒரு பெயர் சொல். மீனிங் ஒரு சொல்லின் பொருள், ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு த வேர்டு பேர், பிஇஏஆர், அங்கே பாருங்கள், மேற்கோள் குறிகளுள் கொடுக்கப்பட்டுள்ளது. பிஇஏஆர், பேர். பேர் என்ற அந்த வார்த்தை ஹேஸ், அதற்கு உள்ளது 2 மீனிங்ஸ். என்னென்ன 2 மீனிங்ஸ்? ஒன்று கரடி. கரடி என்ற ஒரு அனிமல், ஒரு பயங்கர விலங்கு. இன்னொரு அர்த்தம் பிள்ளை பெறுதல். இந்த வேர்டு பாருங்கள், இங்கிலீஷில் இது ஒரு விசித்திரமான வேர்டு. எப்படி இந்த வேர்டுக்கு 2 அர்த்தம் இருக்குது, 2 மீனிங்ஸ் இருக்குது பாருங்கள். ஒன்று கரடி, ஒரு விலங்கு. இன்னொரு அர்த்தம் பொதுவாக தாய்மார்கள் கருவுற்று குழந்தை பெற்றெடுத்தல். The word bear has 2 meanings. ஒன்று கரடி, மற்றொன்று பிள்ளை பெறுதல். இதுதான் அர்த்தம். மீனிங். சரி, நம்பர் 4 பாருங்க. அர்த்தமுள்ள. அர்த்தத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பண்புச்சொல் அர்த்தமுள்ள. இது ஒரு பண்புச்சொல். ஆங்கிலத்தில் மீனிங்ஃபுல். அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா பண்புச்சொல். மீனிங்ஃபுல், பயனுள்ள, அர்த்தமுள்ள, நமக்கு நன்மை செய்கிற என்றெல்லாம் அர்த்தம் கொள்ளலாம். உதாரண வாக்கியம், அவர் பிரேயர்ஸ், நம்முடைய பிரார்த்தனைகள் ஆர் மீனிங்ஃபுல். நாம் கடவுளிடம் செய்யும் பிரார்த்தனைகள், வேண்டுகோள்கள், நாம் கடவுளின் பெயரை தொடர்ந்து உச்சரிப்பது, இதெல்லாம் வர்ஷிப்பு அல்லது பிரேயர். ஆக நம்முடைய பிரார்த்தனைகள் அர்த்தம் உள்ளவை. அவர் பிரேயர்ஸ் ஆர் மீனிங்ஃபுல், நமக்கு நன்மை செய்பவை, பயனுள்ளவை. நம்பர் 5 பாருங்க. அர்த்தமற்ற. அர்த்தமே எதுவும் இல்லை, பயனற்றது, வீணானது. மீனிங்லெஸ். மொதல் வேர்டு மீனிங்ஃபுல்,
இதில் மீனிங்கோட லெஸ் என்ற ஒரு பகுதியை சேர்த்துறோம். ஒரு சிறிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா அதுக்கு பின் ஒட்டும்பான். சஃபிக்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தைக்கு பின்னால் சேர்க்கப்படும் ஒரு பகுதி. மீனிங்லெஸ், பயனற்ற. எது பயனற்றது? அவர் பிராங்க்னா குறும்பு செயல்கள். அவர் பிராங்க்ஸ் ஆர் மீனிங்லெஸ். அதனால் எந்த பயனும் இல்லை. ஒருத்தர் கேலி பேசுறது, கிண்டல் பேசுறது, அப்புறம் ஒருத்தரை துன்புறுத்துறது. ஒரு அனிமலை கூட நாம் துன்புறுத்துகிறோம். அதெல்லாம் மீனிங்லெஸ், பிராங்க்ஸ். ப்ரேயர்னா நம்முடைய வழிபாடு, பிரார்த்தனைகள். பிராங்க்ஸ்னா குறும்பு செயல்கள். வேர்டு 6 பாருங்க, அர்த்தம் ஆகுதல். இது ஒரு வெர்பு, வினைச்சொல். மீன், அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் மென்ட். எப்பொழுதுமே ஒரு வேர்ப் என்றால் அதற்கு 3 காலங்கள் உண்டு. அதில் ப்ரெசன்ட் டென்ஸு மீன், பாஸ்ட் டென்ஸு மென்ட்டு. இதே தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எச்சத்துக்கும் இதே தான் வரும், எச்ச வினைச்சொல். அப்போ மீன், மென்ட் என்று உச்சரிக்கலாம். மீன், மென்ட். ஒரு சொல் அல்லது ஒரு வாக்கியம் தரும் அர்த்தம். ஒரு வார்த்தை அல்லது ஒரு வாக்கியத்தில் உள்ளே இருக்கிற அதனுடைய அர்த்தம். உதாரணமாக ஆங்கிலத்தில் எ கேட், ஒரு கேட் என்பதன் அர்த்தம். எ கேட் மீன்ஸ் பூனை இன் தமிழ். மீன்ஸ் நாங்கள் எஸ் வந்திருக்கு, அதை கவனிக்கணும். ஏன்னா எ கேட்டுங்கிறது ஒருமை பெயர் சொல். எனவே மீனோட எஸ் சேர்த்து கொள்ள வேண்டும். எ கேட் மீன்ஸ் பூனை. எ பால் மீன்ஸ் பந்து. அண்ட் ஆப்பிள் மீன்ஸ் ஒரு ஆப்பிள். சரி பாருங்க, நம்பர் 7 பார்க்கலாம். அர்ப்பணிப்பு. இது ஒரு முக்கியமான வேர்டு. அர்ப்பணிப்பு இது ஒரு பெயர் சொல். இது கொஞ்சம் கடினமான வார்த்தை. இதை ஹெவி டியூட்டி வேர்டுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கனமான வார்த்தை. அர்த்தம் மனதில் கொள்வதற்கு மனப்பாடம் பண்ணணும். இதுக்கு ஆங்கில வார்த்தை 2 கொடுத்துருக்கேன். டெடிகேஷன், டெடிகேஷன் உச்சரித்து பழகணும். ஒரு தடவை எழுதி பார்க்கலாம். அடுத்த வார்த்தை கமிட்மெண்ட். மென்ட். கம்மில் 2 எம் இருக்குது, இட்டில் 2 டி இருக்குது. மென்ட், கமிட்மெண்ட். உயர்ந்த செயலில் முழுமையான ஈடுபாடு, அறவரையாக இல்லாமல். உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தரும் அந்த செயலில் முழுமையான ஈடுபாடு. அதே போல் காமராஜர் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தில் மிகுந்த முழு அர்ப்பணிப்பு. குடும்ப வாழ்க்கை கூட வச்சிக்கல. அவர் கல்யாணமே செஞ்சிக்காமல் தன் வாழ்க்கையை நாட்டு மக்களுக்காகவே அர்ப்பணித்தார். அது அர்ப்பணிப்புங்கிற வேர்டுக்கு உதாரணமாக காந்திஜி, காமராஜர், அடுத்தது அன்னை தெரசா, அது ஆங்கிலத்தில் மதர் தெரீசா. அவர் சமூக சேவைக்கென்றே அவர் டெடிகேஷன் பண்ணிட்டார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அவர் அறிவியல் ஆராய்ச்சிக்கென்றே தன்னை அர்ப்பணித்து கொண்டார். இது மாதிரி பாருங்கள். உதாரணம், டாக்டர் ஏபிஜே டிட்னா செய்தார் மிசைல் ரிசர்ச். அந்த ரிசர்ச்சுங்கிற வேர்டை 3 பாகமாக கொடுத்துருக்கேன். ரிசர்ச், RESEARCH. ரிசர்ச்னா ஆராய்ச்சி. வித் டெடிகேஷன், அர்ப்பணிப்புடன் டாக்டர் ஏபிஜே அவர்கள் ஏவுகணை ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். டாக்டர் ஏபிஜே did missile research
with dedication. அடுத்த வேர்டு அர்ப்பணி. இது ஒரு வினைச்சொல், இது ஒரு வெர்பு. அந்த டெடிகேஷன்ல இருந்து தான் அந்த வேர்டு வருது. டெடிகேட் இல்லைன்னா இப்படி சொல்லலாம், அர்ப்பணி என்ற டெடிகேட்டுங்கிற வேர்டிலிருந்து டெடிகேஷன் என்ற நவுன் உருவாக்கப்படுகிறது என்றும் கொள்ளலாம். டெடிகேட் அதோட ப்ளஸ் குறி போட்டு டி போட்டால் அது பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம். டெடிகேட்டட். அல்லது இன்னொரு வேர்டு கமிட். ஏற்கனவே கமிட்மெண்ட்டுங்கிற பெயர் சொல் பார்த்தோம். அதிலிருந்து வர்ற வெர்பு தான் கமிட். அதோட ப்ளஸ் இடி சேர்த்துனா பாஸ்ட் டென்ஸ் கமிட்டட். இது வெர்பு. உயர்ந்த சேவையில் தீவிரமாக ஈடுபடுதல், ரொம்ப தீவிரமாக ஈடுபடுதல். உதாரணத்துக்கு காந்திஜி dedicated his life to getting freedom for India. காந்திஜி dedicated அர்ப்பணித்தார் his life தன்னுடைய வாழ்க்கையை to getting freedom for India இந்தியாவுக்கு சுதந்திரம் பெறுவதற்கு. இன்னொரு உதாரணம், மதர் தெரீசா கமிட்டட் ஹர்செல்ஃப் தன்னையே அர்ப்பணித்து கொண்டார். ஹர்செல்ஃப்னா தன்னையே. மதர் தெரீசா கமிட்டட் ஹர்செல்ஃப் டு சோசியல் சர்வீஸ். முக்கியமாக இந்தியாவில், அதுவும் கல்கத்தா நகரத்தில் அவர்கள் தன் வாழ்க்கை முழுவதையுமே அனாதை மக்களுக்காக, நோயாளிகளுக்காக, ஏழை குழந்தைகளுக்காக, அவர்களின் மேம்பாட்டிற்காக, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக கமிட் பண்ணிக்கிட்டாங்க. மதர் தெரீசா கமிட்டட் ஹர்செல்ஃப் டு சோசியல் சர்வீஸ். Okay, my dear English learners, that ends this video lesson. Thanks for watching the video. Wish you good luck with your English study. Goodbye and take care.